சார் இருந்து சேலம் ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் 4ங்க சார். இங்கே மசாஜ் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். குரங்கு ஒரு 10-15 நாளாவே வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்குங்க சார். போறவங்க வரமெல்லாம் ஏறி உக்காந்துக்குது, சேரியை பிடிச்சி இழுக்குது. இங்கே ஏதாவது வந்து வச்சிருந்தோம்னா மூட்டையை உருவி அதில் என்ன இருக்குதோ அதெல்லாம் சாப்பாடு போட்டெல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க சார். அது சோபா மேலே இருந்து ஏசி வெயிட்டிங் ஹாலுக்கு உள்ளே போய் அங்கெல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குதுங்க சார். யாரும் ஏதாவது சொல்லியிருக்காங்க, பட் ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலைங்க சார். அது கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாவே அப்படிதாங்க சார் திரிஞ்சிட்டு இருக்குது. எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் தெரியுதுங்க சார். உள்ள பூந்துச்சுன்னா என்ன இருக்கு, ஏதாவது பைய மூட்டைங்க ஏதாவது இருந்துச்சுன்னா அது உருவி அதுல என்ன இருக்குது எல்லாம் தூக்கி வெளியே போடுதுங்க சார். பிஸ்கெட் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு ஓடிடுது. அப்புறம் ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம், பிளாட்ஃபார்ம்ல போறவங்க வரவங்க எல்லாத்தையும் பிடிச்சி கடிக்குது. அப்புறம் ஏறி உக்காந்துக்குது. பக்கத்துல ஏதாவது மிரட்ட கோல்கள் எடுத்துன்னு தட்டினா மட்டும்தாங்க சார் அது ஓடுது. பிளாட்ஃபார்ம் வந்து தாண்டி போயிட்டு தான் இருக்குதுங்க சார். அது கடைகளில் உள்ள தூந்துருச்சுன்னா எல்லாம் ஓப்பன் பண்ணி வாட்டரு, ஜூஸு இதெல்லாம் ஓப்பன் பண்ணி கீழே ஊத்துறது, பிஸ்கெட் எல்லாம் எடுக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குதுங்க சார். நான் வந்து இந்த ஐஐடிசி கேண்டீனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தால் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இந்த குரங்கு தொல்லை அதிகமாக இருக்குது. பேசஞ்சர் என்ன வந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி விட்டு பின்னாடி வந்து ஏறி உட்காந்துக்குது, கீறி விட்டுருது, புரிண்டு விட்டுருது. அதே மாதிரி ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா எதனா பொருள் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வச்சுங்க எடுத்துட்டு ஓடிடுது. அதே மாதிரி பிஸ்கெட் நம்ம வாங்கி போட்டால் அதை எடுத்துகிட்டு போகிறதில்ல, அதுதான் வந்து எடுத்துகிட்டு ஓடிடுது. எது நம்பி இருக்க முடியல, பயமா இருக்கு. அதே மாதிரி எதனா பேசஞ்சர் வந்து எதனா ஒரு பொருளோ ஒரு பேக்கை வச்சுட்டாங்கன்னா அதை பிடுங்கிக்குது, அதை பிடுங்கி எடுத்துட்டு ஓடிடுது. அப்புறம் அன்னைக்கு கூட போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேடிஸ் கீழே வந்துட்டு இருந்தாங்க. 2 லேடிஸ் கீழே சபையில் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எகிரி அவங்க மேலே உட்காந்துச்சு. அவங்க சில பேர் என்னன்னு நம்ம மாதிரி தைரியமா இருக்காங்க தான் பிரச்சனை முடி கொட்டலாம். சில பேர் ஹார்ட் பேஷண்ட்ல வராங்க. இது டக்குன்னு ஏறி உட்காந்துச்சுன்னு வச்சுங்க ரொம்ப இதாயிரும். கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளா நான் பாக்குறேன். நான் வந்து அது கோல் எடுத்தா தான் போகுது, முடுக்கணும் வந்து நம்ம மேல எகர வருது. அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு இது வந்து முழுமையாக நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணிடுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.